ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது நியூலி லான்ச்டு ஹோண்டா சிட்டி. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. நியூ ஹோண்டா சிட்டியோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆன் த ஃப்ரண்ட்ல பார்த்த உடனே என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு வந்து அப்சர்வ் பண்ணுறப்ப இதில் வந்து ஒரு நியூ ஹெட்லாம்ப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிஆர்எல்லும் வந்துட்டு இப்போ என் டு என் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேர்னால வந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி இதில் டிஆர்எல்லும் என் டு என் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸும் அதிலேயே வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் இதில் வந்து ஒரு ஸ்பிளிட்டாக இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு டிஆர்எல்க்கும், ஸோ இந்த பேட்டர்ன் மட்டும் தான் இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இட்ஸ் பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் யூனிட். இதுலேயே வந்துட்டு லோ பீம் அண்ட் ஹை பீம் ரெண்டும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் பிலோ டு தட் ஏர் கர்டைன்ஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறனால ஹீட் டிசிபேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டைனமிக்காக வெஹிக்கிளும் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் யுவர் டோயிங் ஹுக். அண்ட் ஆல்சோ ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், பட் தே ஹவ் மிஸ்ட் இட். இதில் வந்துட்டு கிரில் வந்து பாருங்களேன். ஸோ வெஹிக்கிளோட ரோட் ப்ரெசன்ஸை இன்னும் ட்வீக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கிரில்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஹனிகோம் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹோண்டா லோகோ. அண்ட் பிலோ டு தட் 360 கேமராஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸோட கொடுத்துருக்கலாம், பட் தே ஹவ் மிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டு த ஃப்ரண்ட் வியூ இப்போ நம்ம வந்து சைட் ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட வீல் பேஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 2600 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒண்டர்ஃபுல்லான கேபின் ஸ்பேஸ் அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து 170 இருக்குது அப்படிங்கிறனால டெஃபினட்டாக இந்தியன் ரோட்ஸில் நம்மளால கம்ஃபர்ட்டாக வந்து டிரைவ் வந்து பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டு தி டயர்ஸ். ஸோ when it comes to the டயர் சைஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இதோட ஓவரால் டயர் சைஸ் வந்துட்டு 185 வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க, பார் 55. அண்ட் அலாய் வீல் சைஸஸ் R16 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தி ORVM. ஸோ ORVMல வந்துட்டு இன்டிகிரேட்டராக இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயே வந்துட்டு 360 கேமராவும் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ லேன் வான்ச்சிங் கேமராவும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை டிரைவர் சீட்டில் பார்க்குறப்ப என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து காட்டுறேன். அண்ட் ஆல்சோ கோ பேசஞ்சர் சைட்லேயும் வந்துட்டு இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப் டிரைவிங் லைஃப்பில். அண்ட் நெக்ஸ்ட் டு தி ரியர் சீட்ஸ். ஸோ when it comes to the rear seats அப்படின்னு வந்து பார்க்குறப்ப நல்லா வந்துட்டு ஒரு வைடான ஒரு கேபின் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன் த டோர்ஸ் கை வச்சுருக்க இடத்துலலாம் வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. சன்ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், பட் தே ஹவ் மிஸ்ட். அண்ட் ரியரில் ஏசி யூனிட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. 2 டைப் சி சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக நம்மளோட கேஜெட்ஸை வந்து குயிக்காக வந்து சார்ஜ் வந்து போட்டுக்க முடியும். அண்ட் மேப் பேக்கெட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ரியர் சீட்ஸில் வந்துட்டு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்துட்டு 3 பேருக்குமே டெடிகேட்டடாக ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த 3மே ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் ரெண்டுமே என்னோட ஹைட்டுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் லெக் ரூம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ தை சப்போர்ட்டும் வந்துட்டு அமேசிங்காக வந்துருக்கு. பட் ஹெட் ரூம் மட்டும் கொஞ்சம் அடிக்வேட்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஒரு சாஃப்ட் க்ளோசிங்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் இருக்க கிராப் ஹேண்டிலில் ஒரு கோட் ஹூக்கோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் யோர் ரீடிங் லேம்ப்ஸ். ரியரில் இருக்க ரீடிங் லேம்ப்ஸுமே வந்துட்டு ஒரு எல்இடி ரீடிங் லேம்ப்ஸாக வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டு தியர் ரியர் ப்ரொஃபைல். ஸோ ரியரில் வந்துட்டு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இது ஓவராலாக சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியரில் டிஃபாகர் லைன்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. திஸ் இஸ் யுவர் ஹை மோட் ஸ்டாப் லேம்ப். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு லிப் ஸ்பாய்லரும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால ஓவராலாக வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது டெஃபினட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹியர் இஸ் யுவர் சிட்டி லோகோ அண்ட் ஹோண்டாவோட லோகோ அண்ட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் அப்படிங்கிற லோகோவும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் EHEV. அண்ட் சேம் டெயில் லேம்ப்ஸ் தான் வந்து கண்டினியூ ஆகுது. பட் இது கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால வெஹிக்கிளோட ஸ்போர்ட்டி லுக்கும் வந்து என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு எல்இடி பேட்டர்ன்ஸில் டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தி பார்க்கிங் சென்சர்ஸ். ஸோ பார்க்கிங் சென்சர்ஸ்னு வந்து பார்க்குறப்ப 4 அல்ட்ராசோனிக் சென்சர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் திஸ் இஸ் யுவர் ரிவர்ஸ் கேமரா. அண்ட் நெக்ஸ்ட் டு தி ஓவரால் ரியர் வியூ. ஸோ ரியர் வியூன்னு வந்து பார்க்குறப்ப சேஞ்சஸ்ன்றது இந்த ரியரில் இருக்க பம்பர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வெஹிக்கிளோட லுக்கையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2 கார்னரையும் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ when it comes to the boot space அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ இதில் வந்துட்டு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் அப்படிங்கிறனால இதில் மட்டும் வந்து ஒரு 300 லிட்டர்ஸில் ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் இஃப் இட் இஸ் அ பெட்ரோல் வேரியன்ட் அப்படிங்கிறப்ப ஒரு ஹியூமங்கஸான பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ பெட்ரோலில் வந்துட்டு 506 லிட்டர்ஸில் பூட் ஸ்பேஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பிகாஸ் ஹைப்ரிட் அப்படின்னாலே இது கீழே வந்து ஒரு பேட்டரி யூனிட் வந்துடும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்பேர் வீல். ஸோ ஹைப்ரிட் போனீங்க அப்படின்னா இதில் மட்டும் ஸ்பேர் வீல் வந்து பேபி டயர்ஸ் தான் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. பட் நார்மலான பெட்ரோல் வேரியன்ட் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ட்ரம் வீலில் 15 inch டயர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தி டிரைவர் டோர்.
ஸோ பிஃபோர் ஜம்பிங் இன் டு த டிரைவர் சீட், ஸோ இதில் வந்து பாருங்களேன், ஸோ ரியரில் ஏசி வெண்ட் இருக்கும், பட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு சீட்டை ஒட்டி இந்த மாதிரி வந்து ஒரு வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்றது எதுக்காக அப்படின்றது சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் இது எதுக்காக அப்படின்னா, ஸோ ஹைப்ரிடோட பேட்டரி வந்து பின்னாடி பூட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கூல் பண்ணுறதுக்காக இந்த இடத்துலையும் ஒரு வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஏசியோட ஏரியை வந்து ரீசர்க்குலேட் பண்ணி அதோட பேட்டரி வந்து கூலாக வந்து வச்சிருக்காக இந்த இடத்துல ஒரு வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தி டிரைவர் டோர், ஸோ இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் சென்சார் வந்து இருக்குது. ஸோ தட் இஸ் a ஸ்மார்ட் கீ வேரியன்ட் அண்ட் திஸ் இஸ் யோர் பவர் விண்டோவோட கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஃபோல்டபுளோடது இங்கே இருக்குது. லெஃப்ட் ரைட் மிரர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சென்ட்ரல் லாக் அண்ட் லாக்கோடது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ லாக் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இன்னர் டோர் ஹேண்டில் எல்லாமே ஒரு க்ரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே வந்து ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஆம்ரெஸ்ட் வந்து எல்லாமே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான். அண்ட் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆன் த டிரைவர் சீட்டில் ஒரு மெக்கானிக்கல் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் தே ஹவ் மிஸ் த பவர்டு சீட்ஸ். பட் ஹோண்டா வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக் சீட்ஸ் அப்படின்றப்ப எங்களால் 30 mm தான் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். பட் இதில் வந்துட்டு 50 mm வரைக்கும் ஹைட் இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். செடான்னாலே இன் ஜென்ரலாக நம்ம வந்து லோ மவுண்டிங் சீட்ஸாக தான் வந்து இருக்கும். பட் பெட்டர் ரோட் வியூக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பட் தே ஆர் ஆஃபரிங் வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ ஹோண்டா சிட்டிக்கு உள்ளே வந்தவுடனே இந்த டியூயல் டோன் டேஷ்போர்டு தான் நம்மளை வந்து வெல்கம் வந்து பண்ணுது. ஸோ இந்த டியூயல் டோன் டேஷ்போர்டில் இந்த இடத்துல ஆம்பியன் லைட்டிங்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்துலலாம் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துலேயே ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 3D எஃபெக்டில் இருக்கதா நம்மளால் வந்து ஃபீல் வந்து பண்ண முடியுது. அண்ட் மேலே வந்துட்டு நம்மளோட சன்ரூஃபோட கண்ட்ரோல்ஸ், ரீடிங் லேம்ப்ஸ் வந்துட்டு எல்லாமே எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷேட்ஸில் வந்துட்டு வேனிட்டி மிரரோடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைட்லேயும் வந்துட்டு ஷேட்ஸில் வந்து வேனிட்டி மிரரோடு வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட் டு தி IRVM. ஸோ IRVMல வந்து ஒரு ஆட்டோ டிமிங் IRVM வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஹியர் கம்ஸ் தி நியூலி சேஞ்ச்டு இன்ஃபோடைன்மெண்ட். ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டை வந்துட்டு டிரைவருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து டில்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால ரிஃப்ளெக்ஷனை நம்மளால் வந்து ஃபீல் வந்து பண்ண முடியுது. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதோட எர்கானமிக்ஸை மட்டும் ஹோண்டா வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்கலாம். அண்ட் ஏசி வென்ட்ஸ் அதோட பேனல்ஸை சுற்றி எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸ் எல்லாமே ஒரு க்ரோம் லைனிங் வந்து கண்டினியூ வந்து ஆகுது. இன்னும் டோர் ஹேண்டலும் வந்து க்ரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஒரு டீசென்ட்டான ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்கு. அண்ட் க்ளோஸ் டு தி ஏசி கண்ட்ரோல். ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பட்டன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது ட்ரஸ்ட் மீ திஸ் இஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். ஸோ டச் பேட்ஸ் அப்படிங்கிறாலே நம்ம பார்த்து வந்து யூஸ் பண்ணோம். இது எல்லாமே நம்மளோட இன்ஸ்டிங்க்ல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னாலே டிரைவ் பண்ணுறப்ப நம்மளை இதை பார்க்காம நம்மளால யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஃபேன் ஸ்பீடோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்துட்டு டெம்பரேச்சரோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளால் வந்து மோட்ஸை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ளோருக்கா ஃபேஸுக்கா அப்படின்றத நம்மளால் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் டீஃபாகரோட கண்ட்ரோல்ஸ் இது இருக்குது. ரியர் டீஃபாகரோட கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் கூல் அப்படிங்கிறது ஏசியோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் பிலோ டு தி சார்ஜஸ். ஸோ சார்ஜிங் சாக்கெட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இதில் வந்துட்டு ஒரு டைப் சி சார்ஜர், ஒரு USB சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால ஓல்டு மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஓல்டு மொபைல் ஃபோன்ஸில் இருக்க ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளேயும் நம்மளால் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு 12 volt பவர் சாக்கெட் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் க்ளோஸ் டு தட் இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டரோ இல்லை வேலட் ஹோல்டர்ஸோ நம்மளால் வந்து யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸும் ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஏ CVT டிரான்ஸ்மிஷன். இந்த CVT டிரான்ஸ்மிஷனில் வந்துட்டு பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் எல்லாமே வந்து தாண்டிட்டு B அப்படிங்கிற ஒரு மோடை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது ஹைப்ரிட்டில் வந்துட்டு ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கனாலே ஹைப்ரிட்டோட பேட்டரி வந்து சார்ஜ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது அடிஷ்னலான ஒரு பாயிண்ட். ஸோ கமிங் பேக் டு த இன்ஃபோடைன்மெண்ட். ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டோட சைஸ் வந்து 10.1 inch இன்ஃபோடைன்மெண்ட். வயர்லெஸ்ல ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் இதோட கேமரா குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியன். மற்றபடி யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஒரு ஓகேயான ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துல எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆட்டோ ஹோல்டும் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் இஸ் யோர் வயர்லெஸ் சார்ஜர். அண்ட் ஆம்ரெஸ்ட்லேயும் வந்துட்டு ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டும் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தி ஸ்டீரிங் வீல்ஸ். ஸோ when it comes to the steering wheels, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஹோண்டா சிட்டியில் வந்து என்ன அப்படின்னா, இது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்டீரிங் வீல் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இது பார்க்குறக்கும் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஃப்ளாட் பாட்டம்க்கு வந்து மூவ் ஆனாலும் இந்த ஸ்டீரிங் வீல் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து பிடிக்கும். என் ஹைட்டுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறனால 6.5 இருந்தீங்கனாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் கிளஸ்டர் எல்லாமே ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் வந்துட்டு அனலாகில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறக்கும் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. பட் லெஃப்ட் சைடில் வந்து பாருங்களேன், இதை வந்துட்டு ஒரு
மிக்ஸ்ட் ஆஃப் டிஜிட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த லெஃப்ட் சைடில் ஏடாஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ரீஜன் ஆகுதா, இவி மோடில் வந்து போகுதா. ஸோ இவி மோடில் நம்மளால் மேக்ஸிமம் 40 km/h வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட். ஸோ இவி வந்துட்டு ஹைப்ரிடோட பேட்டரி சார்ஜில் இருக்குது அப்படிங்கிறனால அந்த ரெடி அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். அண்ட் பிலோ டு தட் நம்மளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியோட வந்து கொடுத்துருக்காங்க. when it comes to ஸ்டீரிங் வீல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப லெஃப்ட் சைடில் மீடியாவோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட கண்ட்ரோல்ஸும் வந்து இந்த இடத்துல தான் வந்துருக்கு. ஸோ ஆன் த ரைட் சைடில் வந்துட்டு ஏடாஸோட கண்ட்ரோல்ஸ், அடாப்டிவ் க்ரூஸோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் அ கேமரா பேஸ்ட் ஏடாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால இது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்கள் வந்துட்டு ரெடார் பேஸ்ட் வந்து போவீங்களா இல்லை கேமரா பேஸ்ட் போவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பட் வாட் ஐ ஹேட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப திஸ் ஹார்ன். ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு வைப்பரோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு ஹெட்லாம்போட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ரைன் சென்சிங் வைப்பர்ஸ் அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தி பேடல் ஷிஃப்டர்ஸ் சிவிடி கியர் பாக்ஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறனால இஃப் நீடர் உங்களால் டவுன் ஷிஃப்ட் பண்ணி வெஹிக்கிளை வந்து ஃபர்தராக நம்மளால் ஆக்சிலேட் வந்து பண்ண முடியும். அண்ட் இக்னிஷன் ஸ்விட்ச்லேயுமே வந்துட்டு ஒரு இலுமினேஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, ஐ வில் ஷோ யூ வாட் இஸ் தட். ஸோ இதை நீங்கள் வந்து டேப் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த பிளைண்ட் வியூ மானிட்டர் வந்துட்டு ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இது லேன் வந்து சேஞ்ச் ஆகிறப்பையும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஹோண்டா வந்துட்டு லேன் சேஞ்ச் கேமரா அப்படின்னு டெடிகேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஓஆர்விஎம்ல ஒரு கேமரா காமிச்சேன் இல்லையா, ஸோ அதோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு கொடுக்குறாங்க. பிகாஸ் இன் ஜென்ரலாகவே டிரைவருக்கு ரைட் சைடில் இருக்க மிரரில் வந்து நம்மளால் போதுமான டேட்டா வந்து பார்க்க முடியும். நம்ம நிறையா டைம் மிஸ் பண்ணுறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ இது அடிஷ்னலான ஒரு சேஃபஸ்ட் பாயிண்ட். இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் ஹோண்டாவில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தி இன்ஜின்ஸ். ஸோ when it comes to the engine அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இதில் 2 different engine options வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் a 1.5 liter naturally aspirated engine and another one is 1.5 liter strong hybrid. ஸோ இப்போ 1.5 liter naturally aspirated வந்து போகிறீங்க அப்படின்றப்ப பவர் அவுட்புட் வந்து 121 PS ஆஃப் பவரும் 145 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. ஸ்ட்ராங் ஹைப்ரிடோட வந்து வாங்குறீங்க அப்படின்றப்ப 127 PS ஆஃப் பவரும் 253 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. ஸோ இந்த ஹோண்டாவோட ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து ஒரு நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜினும் வந்து கூட. ஸோ ஹோண்டா அப்படின்னாலே ஒரு பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் டிரைவ் பண்ணுறப்ப அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்கிறத உங்களால் வந்து ஃபீல் வந்து பண்ண முடியும். ஸோ இட் மேட்டட் வித் 2 different transmissions. ஸோ ஒன் இஸ் அ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ECVT. ஸோ 2 different மோட்ஸில் இருக்குது அப்படிங்கிறனால உங்களோட கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி உங்களால் பிக் வந்து பண்ணிக்க முடியும். ECVTயோட பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறனால பெர்ஃபார்மன்ஸ் விரும்பிகளுக்கும் இது டெஃபினட்டான ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்கும். அண்ட் 1 லிட்டரில் இருக்க ஒரு TSIயில் இருக்க ஒரு செடான் நீங்கள் ஏதாவது வந்து போகிறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக இதோட நேச்சுரலி ஆஸ்பெக்டட் இன்ஜினை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்காம டெஃபினட்டாகவே வந்து வாங்கிடாதீங்க. ஏன்னா இது அவ்வளோ ரிஃபைன்டான ஒரு இன்ஜின். ஸோ அப்படின்றதுனால தான் இதை வந்து ஸ்ட்ராங்காக நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இதில் டர்போ யூனிட் இல்லையா, நான் அதனால தான் இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து போகிறேன் அப்படின்றப்ப மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு டைனமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்றவங்களுக்கு ஓகே. பட் பெர்ஃபார்மன்ஸ் விட்டு வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹைப்ரிடோட யூனிட் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படிங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் கூடவே நல்ல மைலேஜும் வந்து டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். பிகாஸ் இதோட ரெக்கமெண்டேஷன் மைலேஜ் வந்து பார்க்குறப்ப 21 கிலோமீட்டர்ஸ் வந்து சிட்டிலையும் 27 வரைக்கும் மேக்ஸிமம் ஹைவேல எடுக்கிறவங்களும் வந்து இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹோண்டாவோட பெட்ரோல் இன்ஜினே நல்ல வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு யூனிட் தான். பட் இந்த இன்ஜின் பேனட்லேயும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இன்சுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால கேபின்குள்ளே எந்த நாய்ஸும் நம்மளால வந்து ஃபீல் வந்து பண்ண முடியல அன்லெஸ் யூ ஆர் டவுன் ஷிஃப்டிங் அண்ட் டிரைவிங் இட். மற்றபடி நேச்சுரல் ஆஸ்பெக்டட் இன்ஜின் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும். கேபினும் வந்து கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து சொல்லலாம். when it comes to the safety அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 6 airbags வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் level 2 ADAS வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். அண்ட் level 2 ADAS அப்படின்றப்ப இட்ஸ் கேமரா பேஸ்ட் ADAS சிஸ்டம் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. 6 airbag, ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட் இதெல்லாமே தாண்டிட்டு இந்த வெஹிக்கல் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்றப்ப டெஃபினட்டாக இதை வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்லலாம். பிகாஸ் இந்தியன் ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹோண்டா சிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறனால தான் இவ்வளோ நாளாக இந்த நேம் பிளேட் வந்து இந்தியாவில் வந்து லைவ்ல இருக்குது. நிறைய செடான்ஸ் வந்து வருது, இப்போ வந்து போயிட்டு இருக்கு. பட் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு செடான் அப்படின்னா அது ஹோண்டா சிட்டி வந்து மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்ப இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறத எந்த டவுட்ஸுமே வந்து கிடையாது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு செடானை நம்மளுக்கு வந்து கொடுத்தது மான்செஸ்டர் ஹோண்டா அண்ட் ரமணி குரூப்ஸ். ஸோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுங்கள். உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே டெஸ்ட் ட்ரைவும் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க.
ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ இந்த ஹோண்டா சிட்டியில் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் வந்து கூட ஸோ ரொம்ப நாளாக இந்த நேம் பிளேட் வந்து லைவ்ல இருக்கே அப்படின்றதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசன் ஹோண்டாவோட ஒரு ரிலையபிளான ஒரு பெட்ரோல் இன்ஜின், நல்ல ஒரு புல்லட் ப்ரூஃபான ஒரு பெட்ரோல் இன்ஜின். ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒரு சர்டிஃபைடான ஒரு இன்ஜினாக வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லுவேன். எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் செடானில் வந்துட்டு நீங்கள் ஒரு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து அதர் காம்படிட்டர்ஸ் ஏதாவது டிரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அது எல்லாமே ஒரு 3 சிலிண்டர் யூனிட் மட்டும்தான். ஸோ இவங்களோட நேச்சுரலி ஆஸ்பெக்டட் இந்த 4 சிலிண்டர் யூனிட் டர்போ பெட்ரோல் நீங்கள் 1.5 போனீங்கனாலும் வந்து கூட அதை காம்படிட் பண்ணுற மாதிரி டெஃபினட்டாக வந்து இருக்கும். பட் அது இன்னும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங் ஹைப்ரிடோட வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால ஸோ பெர்ஃபார்மன்ஸை வந்து ஈக்குவலைஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்றத ஸ்ட்ராங்காக வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பர்சனலான ஒரு பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன வெஹிக்கிள் வந்து ப்ரிஃபர் வந்து பண்ணுவீங்க? ஸோ நேச்சுரல் ஆஸ்பெக்டட் ஆர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் ஆர் த டர்போ வேரியன்ட்? தேங்க்யூ.